இந்த ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுந்தம்னு பேர். அப்போ மேலோக வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு அந்த பூலோக வைகுந்த ரெங்கநாதருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவன் மேலோக வைகுந்தத்தை அடைய முடியும், அந்த வைகுந்த பதவி அடைய முடியும். அப்போ அந்த பூலோக வைகுந்தர் எங்கே பார்த்துருக்கார்? தெற்கு பார்த்துருக்கிறார். சில பேர் தெற்கு அவர் பீஷணனுக்கு கடாட்சம் கொடுக்குற தெற்க பார்த்துருக்கிறார். சில பேர் நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணுற தெற்க பார்த்துருக்கிறான்னு சொல்வார். ஆனால் தெற்க தான் பித்ருலோகம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களும் இறந்த உடனே அவன் சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணும், பித்ருலோகத்தை நோக்கி. பித்ருலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணம் பண்ணி பித்ருலோகத்தை அடைந்து பித்ருலோகத்திலே அந்த யமதர்மராஜன் முன்னிலேயே அந்த ஆத்மாவானது அந்த சூட்சும சரீரத்தை பற்றி நிறுத்தப்பட்டு அங்கே ஒரு ராஜ தர்பாரிலே அந்த யமதர்மராஜன் அவருடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அவர்களுக்கு மறுபிறவிய பாவம் அதிகம் இருந்தால் அந்த நரகத்திலே தண்டனையும், அதன் பிறகு மறுபிறவியும், புண்ணியம் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் பூலோகத்திலே நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையோ அல்லது சொர்க்கத்தையோ அல்லது வைகுந்த பதவியோ அந்த யமதர்மராஜன் தீர்மானித்து அந்த ஆத்மாவுடைய விருப்பத்திற்கேற்று அமைத்து கொடுக்கிறான் என்று கருட புராணம் சொல்லுகிறது. எனவே அந்த ரெங்கநாதர் அந்த பித்ருக்களை கடை தேற்றுவதற்கு, அந்த விஷ்ணு சாயுஜ்யத்தை கொடுப்பதற்கு, அந்த மோட்சத்தை கொடுப்பதற்குத்தான் அவர் தெற்கு பார்த்திருக்கிறார். எனவே தான் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம். அங்குதான் நம்முடைய ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய அந்த மோட்சங்கள் தீர்மானிப்பதற்கு அந்த ரெங்கநாதருடைய அருட்கடாட்சம் அந்த பிதர்லோகத்தில் படுவதனால் அவர்கள் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த சாயுஜ்யத்தை, அந்த விஷ்ணு சாயுஜ்யத்தை, அந்த வைகுந்த பதவி அடைவதனால் அந்த ஸ்ரீரங்கம் என்றைக்கும் தெற்கு பார்த்து அந்த ரெங்கநாதர் அமைந்திருப்பது பூலோக வைகுந்தத்திலிருந்து மேலோக வைகுந்தத்திற்கு அந்த வைகுந்த பதவி அடைவதற்கு எல்லோருக்கும் கடாட்சம் புரிவதற்காக அவர் தெற்கு நோக்கி இருந்திருக்கிறார். ஆனால் அங்குள்ள வைகுந்த வாசல் வடக்கு நோக்கி இருக்கிறது. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வைகுந்த வாசல் சொர்க்கலோகம் சென்று வைகுந்தத்தை அடைவதற்கு. ஆனால் தெற்கு முக வாசல் பிதர்லோகத்தை அடைந்து மோட்சத்தை அடைவதற்கு யார் எது வேண்டுமானாலும் தீர்மானித்துக் கொள்ளலாம்.